ஹலோ எவ்ரிவன், நம்ம இன்னைக்கு ப்ரெஸ் ஆன் நெயில்ஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம ப்ரெஸ் ஆன் நெயில்ஸ் ப்ரெப்பிங் கிட்டில் 1 க்ளூ டேப், தென் 1 பஃபர், 1 ஆல்கஹால் பேட், 1 கியூட்டிக்கல் புஷ்ஷர், தென் 1 ஸ்மால் க்ளூ பாட்டில் கொடுப்போம். நம்ம பேசிக் ப்ரெப்பிங்கான கியூட்டிக்கல் புஷ் பண்ண ஆரம்பிக்கலாம். கியூட்டிக்கல் புஷ் பண்ணுறது ரொம்ப ஹார்ஷாக பண்ணக்கூடாது. அந்த நெயில்ஸுக்கோ அந்த ஸ்கின்னுக்கோ எந்த டேமேஜும் இல்லாத மாதிரி பண்ணிக்கணும். பார்க்குறப்போ ரொம்ப ஹார்ஷாக பண்ணுற மாதிரி இருக்கும், ரொம்ப ஸ்லோவாக தான் பண்ணிகிட்ருக்கோம். இதை மாதிரி எல்லா ஃபிங்கர்ஸ்க்கும் பண்ணிடலாம். ப்ரெஸ் ஆன் நெயில் ஃபிக்ஸ் பண்ணோன்னா இந்த ஸ்டெப்பை ஸ்கிப்பே பண்ணக்கூடாது. அதுதான் பஃப் அண்ட் க்ளீன். பஃப் எதுக்காக பண்ணுறோன்னா நம்ம நேச்சுரல் நெயில்ஸில் இருக்கிற ஷைனை ரிமூவ் பண்ணுறதுக்காக. நீங்கள் நினைக்கலாம், ஷைனை எதுக்காக ரிமூவ் பண்ணணும்? ஷைனை ரிமூவ் பண்ணால் தான் நம்ம ப்ரெஸ் ஆன் ப்ராப்பராக ஸ்டிக் ஆகும். அதே மாதிரி இதை க்ளீன் பண்ணுறதுக்காக ஆல்கஹால் பேட் கொடுத்துருப்போம். அதை வச்சு ப்ராப்பராக க்ளீன் பண்ணி அந்த டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் எல்லாம் ப்ராப்பராக ரிமூவ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப், நம்ம நெயில் சைஸ்க்கான கரெக்டான நெயில் டிப்பை கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கணும்னு யோசிக்கிறீங்களா? இந்த வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி இந்த நெயிலை ஃப்ரம் த ஃப்ரண்ட் டு பேக் புஷ் பண்ணோன்னா 2 சைடும் எட்ஜஸ் இடிக்காமல் இருந்துச்சுன்னா அதுதான் நம்மளோட கரெக்ட் சைஸ். நீங்கள் நினைக்கலாம், கொஞ்சம் சைஸ் டிஃப்ரென்ஸ் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு. அந்த நெயில்ஸ் லாங் ஸ்டே இருக்காது. நெக்ஸ்ட் ஸ்டெப், நம்ம க்ளூ டேப் ஒட்ட போகிறோம். க்ளூ டேப் ஒட்டுறது எந்த சைஸ் வேணால் எடுத்து ஒட்டக்கூடாது. நம்ம நெயிலுக்கான ப்ராப்பர் சைஸை எடுத்து ஒட்டணும். ஏன்னா அந்த சைஸ் எக்ஸஸாக இருந்துச்சுன்னா நம்ம நெயிலோட வெளில போய் அது ரொம்ப வியர்டாக தெரியும். அதனால தான் நம்ம கரெக்டான ப்ராப்பர் ஷேப் எடுத்து ஒட்டணும். நிறைய பேர் க்ளூ டேப் ஒட்டிட்டு நிறைய டெக்னிக் ஃபாலோ பண்ணுவாங்க. ஹேர் ட்ரையர் வச்சு எல்லாம் நிறைய டெக்னிக் ஃபாலோ பண்ணுறாங்க. நான் இங்கே என்ன டெக்னிக் யூஸ் பண்ணுறேன்னா, நல்லா ரப் பண்ணி ஒரு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். அதுக்கப்புறம் அந்த இதை பீல் பண்ணிட்டோன்னா நம்ம நெயிலை ஃபிக்ஸ் பண்ணால் அது ப்ராப்பராக நிறைய நாள் இருக்கும். நெயிலை வந்துட்டு ஃப்ரம் த ஃப்ரண்ட் டு பேக் ப்ராப்பராக புஷ் பண்ணி வச்சோன்னா அந்த நெயில்ஸ் வந்துட்டு லாங் ஸ்டேயாக இருக்கும். தென் இதை முடித்ததுக்கப்புறம் அந்த நெயில்ஸ் ஒரு 30 செகண்ட்ஸுக்கு நம்ம நல்லா ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தோன்னா இது இன்னுமே லாங் ஸ்டேயாக இருக்கும். இதில் ப்ராப்பராக தெரியும், 45 டிகிரி ஆங்கிளில் வச்சு நம்ம வந்துட்டு அந்த நெயிலை கரெக்டாக புஷ் பண்ணி உள்ளாடி வச்சிடணும். வச்சுட்டு 30 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தோன்னா இந்த நெயில்ஸ் ப்ராப்பராக ரொம்ப நாள் ஸ்டே ஆகும். வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி ப்ராப்பராக அதை பிடிச்சி வச்சுருந்தோன்னா இது இன்னுமே லாங் ஸ்டே இருக்கும். ஒரு ஃபிட் செக் பார்த்துடலாமா? எவ்வளோ தான் நம்ம அழுத்தி பிடிச்சாலுமே இந்த நெயில்ஸ் இழகாது. இந்த நெயில்ஸ் நான் செகண்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். இதை நான் வந்துட்டு 4 days வரைக்கும் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் எடுத்து இப்போ திருப்பியும் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பார்த்தீங்களா? இதுக்கு கஸ்டமைஸ் ப்ரெஸ் ஆன் தேவைப்பட்டுச்சுன்னா நெயில்ஸ் பை ஷாஷை காண்டாக்ட் பண்ணுங்கள். பாய்.